ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு யூஜிடிஆர்பி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேட்ரிக்ஸில் நமக்கு சிலபஸில் என்ன இருந்தாங்க அப்படின்னா சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன், ஸ்கியூஸ் ஹெர்மிஷியன், ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், அப்புறம் என்ன இருந்தாங்க அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ்னா லைட்டாக என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ மேட்ரிக்ஸ்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இருக்குது M×N அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் இருக்க ஒவ்வொரு என்ட்ரிஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா AIJ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ரோ, இது ஃபுல்லாக காலம். ஓகேங்களா? ஸோ இது ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4னு சொல்லுவோம். இது காலம் C1, C2, C3ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேற என்னதுக்கு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதில் ரோ மேட்ரிக்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? ரோ மேட்ரிக்ஸ்னா ரோ மட்டும் சிங்கிள் ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதான் ரோ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? 3 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாம். ஓகேங்களா? 2, 3, 1, 5, 7, 6 இப்படின்னு ஒரே ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னா காலம் மட்டும் சிங்கிள் காலமா. ஓகேங்களா? இந்த சைடு வேல்யூஸ் வேணா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா என்னது அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா எல்லாமே ஜீரோ ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா அதை நல் இல்லைன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னது அப்படின்னா M/N ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? 3 ரோ இருந்துச்சுன்னா 3 காலம் இருக்கணும். 2 ரோ இருந்துச்சு அப்படின்னா 2 காலம் இருக்கணும். நம்ம மேக்ஸிமம் 3 மேட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 ஆர் 3 அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதிகமாக எக்ஸஸாக எடுத்து பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. அப்போ 2, 3 அப்போ 2 காலம் 2 ரோஸ், அப்போ 3 காலம் 3 ரோஸ். அது மாதிரி M/N ஈக்குவலாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டயகோனல் மேட்ரிக்ஸ். டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகோனல் மட்டும் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? பாக்கி எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டயகோனலில் இருக்க வேல்யூஸ் டயகோனல் என்னது இந்த வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயகோனல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயகோனலில் இருக்கிற வேல்யூ மட்டும் வேல்யூஸ் இருந்துட்டு பாக்கி எல்லாம் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது டயகோனல் மேட்ரிக்ஸ். அடுத்து யூனிட் இல்லைன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். யூனிட் இல்லைன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த டயகோனல் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? டயகோனல் மேட்ரிக்ஸ்னா அங்கே வேல்யூ இருக்கிறது டயகோனல் மேட்ரிக்ஸ். அந்த வேல்யூவில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட் இல்லைன்னா ஐடென்டி சொல்லுவாங்க. இதை அதிகமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா I அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 இருந்துச்சு அப்படின்னா I2, இது வந்து I3. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். டயகோனல் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இந்த வேல்யூஸ் மட்டும் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க டயகோனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த டயகோனல் வேல்யூஸ் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டி இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் 2 டைப் இருக்கு. ஒன்று அப்பர், இன்னொன்று லோயர். ஓகேங்களா? அப்பர்னா என்னது அப்படின்னா இந்த டயகோனல் மேட்ரிக்ஸ் கீழே இருக்க வேல்யூ 3 ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதுவே இந்த டயகோனல் மேட்ரிக்ஸ்க்கு மேலே இருக்க வேல்யூ ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? பேசிக் டெஃபினேஷன்ல தான் என்ன வருது அப்படின்னா நமக்கு சிலபஸ் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் அப்படின்னா என்னது அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஓகேங்களா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஏயாவே கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதாவது AIJ ஈக்குவல் டு AJI இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகேங்களா? அதாவது A ஈக்குவல் டு A டிரான்ஸ்ஃபர். ஸோ ஏயோட வேல்யூ இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுவும் ஏயா இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? சோ டிரான்ஸ்ஃபர்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்ஃபர்னா அர்த்தம் இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AHG HBF அடுத்து GFCன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண கிடைக்கும் AHC HBF GFC. அதாவது ரோவை காலமா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோவை செகண்ட் காலம், தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதணும் அப்படின்னா அது ஏயாவே இருக்கணும். ஸோ ரெண்டு சேமா இருக்கு இல்லையா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டயகோனல் வேல்யூஸை விட்டுருங்க. இந்த டயகோனல் வேல்யூஸை விட்டுட்டு இந்த மேல இருக்க வேல்யூ அப்படியே கீழே இருக்கும். அதோட மிரர் அப்படியே எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும். HH Gனா G Fனா F. அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஏ என்ன சொல்லுவோம்? ஸோ ஒரு ஏ அப்படின்னு ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? A11 A12 A13 A21 A23 A23 சாரி 22 23 A31 A32 A33 இப்படிதானே இருக்கும் இல்லையா? இதுல இந்த A12ம் 21ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ A12 12 எப்படி இருக்கும் அப்படின்னா A21
அதுவே A13 அப்படின்னா A31, A23 அப்படின்னா A32. ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ்னா என்னது அப்படின்னா A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. இப்போ ஏயோட வேல்யூ இது அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ள இருக்க சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஓகேங்களா. பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ 0p minus c minus p 0a c minus a 0 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து என்னது அப்படின்னா a. இப்போ இதை a டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ண கிடைக்கும் 0p minus c minus p 0a 0 c minus a 0. இதுக்கு மைனஸ் a டிரான்ஸ்ஃபர். ஸோ இதை மைனஸால மல்டிபிள் பண்ணுங்க. 0p minus c minus p 0 plus a minus a plus a ஆயிரும். c minus a 0. இப்ப பாருங்க இது ரெண்டு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது a ஈக்குவல் டு மைனஸ் a டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக். புரியுதுங்களா. ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னு இதை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கன்ஃபார்ம் 0வா இருக்கும். ஓகேங்களா. டயகோனல் வேல்யூ கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் 0வா இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் அப்படின்னா கன்ஃபார்ம்டா இந்த டயகோனல் வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். ஓகேங்களா. டயகோனல் வேல்யூஸ் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும். ஓகேங்களா. அங்க பார்த்தோம் இல்லையா சிமெட்ரிக் மாதிரி எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும். ஆனா மேல என்ன வேல்யூ இருந்தோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும். இங்க பிளஸ் ஹெச்னா இங்க மைனஸ் ஹெச், பிளஸ் ஜி அப்படின்னா மைனஸ் ஜி, பிளஸ் எஃப் தான் மைனஸ் எஃப். ஓகேங்களா. டயகோனல் வேல்யூ 0வா இருந்து இதே வேல்யூ சேம் வேல்யூவா இருக்கும், சைன் சேஞ்சஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தாலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தாலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னது எம்மும் எண்ணும் ஈக்குவலா இருக்கணும். சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. எம்மும் எண்ணு எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது 2 ரோனா 2 காலம் இருக்கணும். 3 ரோ இருந்துச்சு அப்படின்னா 3 காலம் இருக்கிற மாதிரி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ன யூஸ் பண்ண முடியும் சிமெட்ரிக் யூஸ் பண்ண முடியும், ஸ்கியூ சிமெட்ரிக் யூஸ் பண்ண முடியும், இப்போ ஹெர்மிஷியனும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஹெர்மிஷியன் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா சிமெட்ரிக். அதே ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார். ஓகேங்களா. இந்த பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஜுகேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேல கான்ஜுகேட் எடுத்தாங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் கான்ஜுகேட் எடுத்தாங்க அப்படின்னா அது ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியனா ஒன்னது அப்படின்னா ஒரு அதாவது காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் வரும். ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் வச்சு வர்றதுதான் எந்த அப்படின்னா ஹெர்மிஷியன். அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ அதான் பார்க்கலாமா. இப்ப ஏயோட வேல்யூ இங்க கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கலாமா 4 6 பிளஸ் ஐ. நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன். 6 மைனஸ் ஐ 2ன்னு எடுக்கணும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் 4 6 மைனஸ் ஐ 6 பிளஸ் ஐ 2. ஓகேங்களா. இந்த ரோ இந்த காலமாவும் இந்த ரோ இந்த காலமாவும் எழுதிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்னவாயிடுச்சு இப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார். ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் வந்து என்னது ஹெர்மிஷியன். பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா உங்களுக்கே தெரியும். கான்ஜுகேட் என்னது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அப்ப கிடைக்கும் 4 6 பிளஸ் ஐ 6 மைனஸ் ஐ 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலா பாருங்க. அவ்வளவுதான். ஹெர்மிஷியன் சொன்னா மேட்ரிக்ஸ்ல என்ன காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் வரும் அதை சால்வ் பண்ற மாதிரி வரது என்னது ஹெர்மிஷியன். ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார். ஓகேங்களா. இதை எப்படி நான் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இந்த டயகோனல் வேல்யூ இருக்கு இல்லையா அந்த டயகோனல் வேல்யூ ரியல் வேல்யூஸா இருக்கும். ரியல் வேல்யூ மீன்ஸ் அதாவது பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ 0 என்ன வேணா இருக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரி வேல்யூஸ் இல்லாம ரியல் வேல்யூஸா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா இந்த ஆப்போசிட் வேல்யூஸ் சொல்லுவோம் இல்லையா அதாவது A12 அது A21 சொல்லுவோம் இல்லையா இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க 2 பிளஸ் ஐ இருந்துச்சு அப்படின்னா அது வேல்யூ வந்து 2 மைனஸ் ஐயா இருக்கும். புரியுதுங்களா. அதாவது அதே கண்டிஷன் தான் இந்த ரெண்டு வேல்யூ. இது வந்து கன்ஃபார்ம்டா அதாவது இருங்க நல்லா சொன்னேன் கிளியரா சொன்ன போய் அதாவது A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இருக்கு இல்லையா இதுல கன்ஃபார்ம் இது என்னவா இருக்கும் அப்படின்னா ரியல் வேல்யூஸா இருக்கும். அதாவது பிளஸோ மைனஸோ 1 2 3 இருக்கும் 0 கூட இருக்கலாம் 1 2 3 பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் எப்படி ரியல் வேல்யூஸா இருக்கும். இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா A12 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க 1 பிளஸ் ஐ இருந்துச்சு அப்படின்னா இங்க 1 மைனஸ் ஐ இருக்கும். அதேதான். ஓகேங்களா. இங்க 2i இருந்துச்சு அப்படின்னா இங்க மைனஸ் 2i இருக்கும். அதாவது இமேஜினரி பார்ட் முன்னாடி சைன் சேஞ்ச் ஆகி இருக்கிற வேல்யூஸா இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா அதை ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சொல்லலாம்.
அதே ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னது அர்த்தம், ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சு அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு மைனஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஏயா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, சரி இதுக்கு எக்ஸாம் பார்க்கலாமா. ஸோ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டயகோனல் வேல்யூ ஒன்று 0வா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பியூரா எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினரியா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ 0 0ன்னு இருக்கலாம், இல்லை அப்படின்னா 2i அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா, ஒன்று டயகோனல் வேல்யூஸ் வந்து 0வா இருக்கணும், இல்லை அப்படின்னா பியூர்லி இமேஜினரி, அதாவது ரியல் பார்ட்ஸ் இல்லாமல் இமேஜினரி வேல்யூஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஏயோட வேல்யூ இப்படி இருக்கும். ஓகேங்களா, இங்க இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே 1 + i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே -1 + i இருக்கும். அங்க என்ன பண்ணுவோம், இமேஜினரி பார்ட் சைன் மாத்திரம் இல்லையா, இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரியல் பார்ட்டோட வேல்யூ, ரியல் பார்ட்னா என்னது ஐ இல்லாம இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ தேர்ட் 3 ஈக்குவேஷன் வச்சது அப்படின்னா எப்படி எழுதலாம், இங்க எப்படி இருக்கும் வச்சுக்கோங்க, 2i ஒரு i இங்க ஒரு 2i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது சேம் வேல்யூ. ஓகேங்களா, இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதுல அதே தான் இருக்கும் ஏயோட வேல்யூ. இங்க இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இங்க ஐன்னு எடுத்துக்க 1 + iன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இது வந்து 1 2வா 2னோட வேல்யூ -1 + i. இமேஜினரி பார்ட் மாறாது, ரியல் பார்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா, இப்போ இந்த வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேல்யூ எடுக்கலாம், ஒரு 3 + 2iன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா -3 + 2i. இமேஜினரி பார்ட் மாறாது, ரியல் பார்ட்டோட வேல்யூ மாறும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க. ஸோ இந்த வேல்யூக்கு என்ன கொடுக்கலாம், இங்கே 0 கொடுத்தோம், இங்கே நான் 0, இங்கே ஒரு 2i கொடுத்தேன்னா இங்கேயும் 2i தான் வரும். ஓகேங்களா, ரியல் பார்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, சரி இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணாம ரியல் பார்ட்டுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா, ஓகே. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த வேல்யூ ஒன்று 0வா இருக்கணும், இல்லைன்னா பியூரா இமேஜினரி வேல்யூஸா இருக்கணும். இங்க அந்த வேல்யூஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா சேம் வேல்யூ தான் இருக்கும், அங்க ரியல் இமேஜினரி பார்ட் முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ண மாதிரி இங்க ரியல் பார்ட்டுக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன். ஓகேங்களா, புரியுதுங்களா, ஓகே. அடுத்த ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். ஏ இருந்துச்சு அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐ, இல்லை அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ பவர் -1 இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, அதாவது ஏயோட வேல்யூ சம்திங் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம், ஏயோட வேல்யூ சம்திங் ஒரு ஸ்கொயர் வேல்யூவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3x3ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஏயோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஏ டிரான்ஸ்ஃபரோட வேல்யூ ஐயா இருக்கும். அதாவது ஐ என்ன அர்த்தம் 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்கும். அதாவது ஏ டிரான்ஸ்ஃபரோட வேல்யூ ஐயா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். அல்ல அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்னு கிடைக்கும். இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் வந்து நீங்க போட்டு பார்த்தா பெரிய சம் வரும். ஓகேங்களா, இது நீங்க 10th பார்த்திருப்பீங்க, இந்த சம் இந்த மாதிரியான சம் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் புரிஞ்சுச்சுங்களா. அடுத்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, ஏ டிரான்ஸ்ஃபர் ஐ கிடைக்கிறது வந்து பார் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் இமேஜினரி வேல்யூஸ் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா, அது கான்ஜுகேட் எடுக்கும்போது அதோட வேல்யூ ஐ கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இது உங்களுக்கு தெரியும், சும்மா தெரிஞ்சுக்கணும். ஏ டிரான்ஸ்ஃபர்னா ஏ டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்போஸ் ஆஃப் இது நம்ம தெரிஞ்சுதானே. ஏ டிரான்ஸ்ஃபர் என்னது, ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா, அடுத்து ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் அப்படின்னா என்னது அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா அந்த வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுக்கிறது. இங்க செஞ்சதை இங்க சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஏ இன்வெர்ஸ்னா என்னது அப்படின்னா 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு HA. இந்த மாடுலஸ் ஏயோட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா 0வா இருக்கக்கூடாது. 0வா இருந்துச்சு அப்படின்னா என்னவா ஆகாது அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா 1/0 வேல்யூ இன்ஃபைனைட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியாது, அதை ஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாடுலஸ் ஏயோட வேல்யூ என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இது தெரிஞ்சதான். ஏபி தி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் இன்வெர்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, அடுத்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு கிடைச்சு அப்படின்னா அதை இடியம்போர்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் அதாவது ஏ இன்டூ ஏ அதை மல்டிபிள் பண்ணும்போது ஏ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை இடியம்போர்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஏகே ஈக்குவல் டு 0, ஏக்கு மேல பவர் வேல்யூ எடுக்கும்போது அது 0 கிடைச்சிச்சு அப்படின்னா அது நீல்போர்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அது என்ன வேணா இருந்துட்டு போடும். ஓகேங்களா, ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு சிமெட்ரிக்கா இருக்கும். அது ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக்ஸா இருக்கும். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன 2 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி நான் ஈஸியா எடுத்துக்கிறேன். என்ன வேணா எடுக்கிறேன், என்ன வேல்யூ எடுக்கலாம், ஒரு 2 3 எடுக்கிறேன், 1 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
ஏதோ சம்திங் என்ன வேல்யூ வேணா கன்சிடர் பண்ணீங்க, அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னது, 2 ரோனா 2 காலம், 3 ரோனா 3 காலம். நான் ஈஸியா இருக்கணுங்கிற 2 ரோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிங்க. இதுக்கு ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறோம். 2 1 3 3 2 கரெக்டாக எழுதிருக்கேன்னா, இதை ரோவை காலமாக எழுதிருக்கேன், இந்த ரோவை இங்கே காலமாக எழுதிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏ பிளஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், ஏ பிளஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. ஓ வெரி குட். ஓகே, இதோட டயகோனல் வேல்யூஸை விட்டுருங்க. அப்படி மாதிரி வேல்யூஸ் எடுத்துட்டு நீங்க வேற வேல்யூ எடுத்து பாருங்க. இந்த 2 டயகோனல் வேல்யூ விட்டுட்டு இந்த 2 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், இந்த 2 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என்ன சொல்லலாம், சிமெட்ரிக்னு சொல்லலாம். இப்போ ஏ மைனஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண கிடைக்கும் 0. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 2. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணா -2. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண கிடைக்கும் 0. அப்போ இந்த வேல்யூ பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன், இந்த டயகோனல் வேல்யூ எல்லாம் 0வா இருக்கும்னு சொன்னேன். இங்க பாருங்க, இந்த டயகோனல் வேல்யூ 0வா இருக்கா, இந்த வேல்யூ ரெண்டும் சமமா தான் இருக்கும், ஆனா ஆப்போசிட் சைனா இருக்கும்னு சொன்னேன். இருக்குங்களா? அப்ப இது என்ன சொல்லலாம், ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லலாம். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சிமெட்ரிக், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக். அதே மாடல் தான் இது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் என்ல ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் தி பார் இருக்குல்லையா, இந்த பார் வந்து ஹெர்மிஷியனா இருந்துச்சு அப்படின்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் என்னவா இருக்கும், ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது என்ன வேல்யூ வேணா நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். அதாவது ஹெர்மிஷியன் அப்படிங்கிறப்போ என்ன வரும் அப்படின்னா ஐ வரும், அவ்வளவுதான். 0 ஐன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்க, ஏ ட்ரான்ஸ்ஃபர் என்ன கிடைக்கும், 2i 0 ii. ஓகேங்களா? இதுக்கு இப்போ இது ரெண்டையும் பார் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏ ட்ரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு பார் -2i 0 -i -i, அதாவது இமேஜினரி பார்ட்ஸ்க்கு முன்னாடி சைன் மாத்துறது தான் என்னது அப்படின்னா கான்ஜுகேட். இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. அப்போ ஏ பிளஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா i, இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கும் -i, இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கும் 0. இப்போ பாருங்க, இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? 0 தான் ஆகணும் கிடையாது, இங்க என்ன வேல்யூஸ் வேணா, ஹெர்மிஷியனா இங்க என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை ரியல் வேல்யூஸ் இருக்கணும், அவ்வளவுதான். இங்க ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம், ஆனா இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைனா இருக்கும். இங்க பிளஸ் ஐனா இங்க -i இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார்ங்கிறது ஹெர்மிஷியனா இருந்துச்சு அப்படின்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் தி ஹோல் பார் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும். ஓகேங்களா? கடகடன்னு சொல்லிடுறேன். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி யூனிக் எக்ஸ்பிரஸ்டு as sum of symmetric matrix and skew symmetric matrix. ஐயோ, என்ன பெருசா சொல்லிட்டு நினைக்கிறாதீங்க, ஒன்றும் இல்லை. அதாவது ஏயோட வேல்யூ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ வேணா, இப்போ நான் எடுத்துக்கிறேன் 1 3 4 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேல்யூக்கு ஓகேங்களா சம் ஆஃப் தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சம் ஆஃப் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சம் ஆஃப் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னங்க, சம் ஆஃப் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னது, ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் அந்த வேல்யூவும் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வேல்யூவையும் ஓகேங்களா, இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதாவது ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதாவது ஏயோட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 இன்டூ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ எடுத்திருக்கேன். இப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ தெரியும். ஏயோட வேல்யூ என்னது 1 3 4 5. இதுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 1 4 3 5. அப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்னா என்ன கிடைக்கும், இது ரெடி பிளஸ் பண்றது. அப்போ என்ன கிடைக்கும் 2 7 7 10. ஓகேங்களா? அடுத்து ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்றது. அப்போ என்ன கிடைக்கும் 1 - 1 0 1 - 1 0 3 - 4 -1 + 1 0. ஓகேங்களா? இப்போ 1/2 இன்டூ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் 1/2 இன்டூ ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்.
அப்போ 1/2 இன்ட்டு 1/2 காமன் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ ஆட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் என்ன கிடைக்குங்க? இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண கிடைக்கும் 2 6. இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? 8 10. இப்போ இந்த வேல்யூ 2ஆல் கேன்சல் பண்ணி கிடைக்கும் 1 3 4 5. இந்த வேல்யூ எது அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட ஏயோட வேல்யூ. பாருங்க, நான் ஏயோட வேல்யூ 1 3 4 5 தான் எடுத்துக்கிட்டேன். கிடைச்சிருச்சு பாருங்க. இதுலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவாகும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, அதே தான் சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட். இது ஹெர்மிஷியனுக்கும் அதே ஃபார்மேட் தான். இங்கே வெறும் டிரான்ஸ்ஃபர் போகிற இடத்துல ஹோல் பார் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணும். எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதில் வச்சுக்க முடியுமா? அடுத்து ஏபிங்கிறது ரெண்டுமே ஹெர்மிஷியனாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி பிளஸ் பிஏங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெர்மிஷியனாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். சரியா? பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ரெண்டு பாயிண்ட் விடுபட்டு போச்சு, அது கீழே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னது அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது சிமெட்ரிக் அப்படின்னா தென் ஏபி ஈக்குவல் டு சிமெட்ரிக். அதாவது ஏபி சிமெட்ரிக்கா இருந்து ஏ இன்டு பி அப்படிங்கிறது சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏங்கிறது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏங்கிறது ஹெர்மிஷியனா இருந்துச்சு அப்படின்னா ஐஏ, ஓகேங்களா, அதோட ஒரு ஐஏ மல்டிபிள் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக்கா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என்னது? ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐ இல்லை அப்படின்னா ஆர். இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்ஃபர் எழுதிக்கலாம். அதாவது இந்த ஏ இங்கிட்டு வரும்போது என்னவாயிரும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னது அப்படின்னா இது வந்து காம்படிட்டிவ்ல என்னவாகும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். எதுல? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல. எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், எல்லா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸும் காம்படிட்டிவ்க்கு என்னவாகும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காம்படிட்டிவ் என்னது? ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஓகேங்களா? அதாவது இந்த இருக்கு இல்லையா? ஏடி ஈக்குவல் டு ஐன்னு சொன்னேன்ல, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏடியும் ஏடிஏயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஒரு காம்படிட்டிவ் என்னவாகும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐன்னு இருக்கா? ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல ரெண்டு வேல்யூ, இந்த ஏக்கு பதிலாக ஏங்கிறது ஒரு வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மல்டிபிள் பண்றது ஐ இருக்குன்னு சொல்லினேயா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தி டூ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அப்ப ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எடுக்க போறாங்க. அப்போ இந்த ஏங்கிற இடத்துல PQ, அப்ப PQ தி டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐயா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏங்கிறது என்னது அப்படின்னா ஒரே ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இங்க ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் இது என்னவாகும் அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் இங்க சொல்லியிருக்கேன். இந்த சைட போகும்போது என்னவாகும் அப்படின்னா இன்வெர்ஸ் ஆகும். அப்ப PQ தி ஹோல் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு PQ தி ஹோல் இன்வெர்ஸ். புரியுதுங்களா? அதாவது செகண்ட் ஒன்ல இதுல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏ போற இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், இதுல ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால PQ தி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு PQ தி ஹோல் பவர் ஹோல் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அடுத்து இந்த இன்வெர்ஸ் ஆஃப்னா என்னது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐன்னு சொன்னோமா? இப்ப இதுக்கு இன்வெர்ஸ், அதாவது ஏ இன்வெர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐயா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. புரியுதுங்களா? இது மூணு ப்ராப்பர்ட்டி ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கொடுத்து பார்த்துக்கோ, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோ. ஷோ தட் ஏங்கிறது இது வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இது ஆர்த்தோகனல் நிரூபிக்க சொல்லியிருக்கு. ஆர்த்தோகனல்னா என்ன அர்த்தம்? ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணது இங்க இருக்கு. இந்த ரோவை இந்த காலமாவும் அந்த கீழே இருக்க ரோவை அடுத்த காலமா எழுதியிருக்கேன். இதோட கிராஸ் பண்ணி பாருங்க. ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிடுது. இது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஓகேங்களா? கிராஸ் பண்ண தெரியலையா? ரோக்கு காலம் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோக்கு செகண்ட் காலம், அடுத்து இந்த ரோக்கு இந்த காலம், இந்த ரோக்கு இந்த காலம் போட்டு இங்க மென்ஷன் பண்ணி எழுதிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. இதோட வேல்யூ கேன்சல் ஆகி 0. அதே மாதிரி இது கேன்சல் ஆயிரும், இங்கே 1 கிடைக்கும். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அழகு அணி ஐடென்டிட்டி வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இது என்னது? ஒரு ஆர்த்தோகனல் வேல்யூ. ஓகேங்களா? ஷோ பண்ண சொன்னாங்க, ஷோ பண்ணியாச்சு. அடுத்து எக்ஸ்பிரஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே.
ஓகேங்களா? ஸோ ஏயோட இந்த ஃபார்முலா என்னது 1/2 A plus A transfer plus 1/2 A minus A transfer. ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ அதோட டிரான்ஸ்ஃபர் பண்ண வேல்யூ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி இந்த இருக்கு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ற வேல்யூ இந்த இருக்கு. ஓகேங்களா? இது ஏ டிரான்ஸ்ஃபர், இது ரெண்டையும் பிளஸ் பண்ண வேல்யூ இந்த இருக்கு. ஓகேங்களா? இது ஏ டிரான்ஸ்ஃபரோட வேல்யூ பிளஸ் பண்ணும்போது இது மைனஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ 1/2 அப்படிங்கிறப்போ இந்த 1/2 காமனா வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க எழுதிருப்போம். ஓகேங்களா? ஸோ 2வால இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எதோட வேல்யூவா இருக்கும் அப்படின்னா ஏயோட வேல்யூவா இருக்கும். நான் வந்து 2x2ல போட்டு காமிச்சிருப்பேன், இங்க 3x3ல போட்டு சம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 1 மார்க்ஸ் போடலாம். பாருங்க, இஃப் A and B சிமெட்ரிக், ஏயும் பியும் சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா தென் ஏபியும் சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா, ஏபி சிமெட்ரிக்கா இருந்து ஏபி ரெண்டையும் மல்டிபிள் பண்றதும் சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு சொன்னே அந்த ஒன் வேர்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து தி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துட்டு இது வந்து சிமெட்ரிக்கா ஹெர்மிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாமா? கவனிங்க, இது எல்லாமே ஜீரோவா இருக்கு, இதோட மிரர் அப்படியே இங்க இருக்கு பாருங்க. இங்க ஐனா இங்க மைனஸ் ஐ, இங்க பிளஸ் ஐனா இங்க மைனஸ் ஐ, இங்க மைனஸ் ஐ அப்படின்னா இங்க பிளஸ் ஐ, இங்க 3 அப்படின்னா -3 அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே ஜீரோவா இருந்துட்டு இதோட வேல்யூ அப்படியே இங்க இருக்கு, ஆனா சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அதை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சொல்றது கூட சான்சஸ் இருக்கு, ஆனா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா என்னது? இங்க ஏதாவது ஒரு ரியல் வேல்யூஸ் இருக்கலாம், இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி தான் சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் ஐனா இங்க மைனஸ் ஐ இருக்கு, இங்க மைனஸ் ஐ இருக்கு, இங்க பிளஸ் ஐ இருக்கு, ஆனா ரியல் பார்ட்டுக்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐயா இருக்கு அப்படிங்கிறதுனால வேல்யூஸ் இங்கே அப்படியே சேஞ்ச் ஆயிருக்குன்னா டக்குன்னு ஹெர்மிஷியன் போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து பாருங்க, இஃப் ஏ அண்ட் பி ஹெர்மிஷியன் தென் ஏபி பிளஸ் பிஏ இஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெர்மிஷியன். இது ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான். ஓகேங்களா? இந்த சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பாயிண்ட். ஏபிங்கிறது ஹெர்மிஷியன் அப்படின்னா ஏபி பிளஸ் பிஏங்கிறது என்னது? ஆல்சோ ஒரு ஹெர்மிஷியன். அடுத்து தி ப்ராடக்ட் ஆஃப் தி டூ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸஸ். ஓகேங்களா? the product of two orthogonal matrices என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொல்லலாம்? அதேதான், இதுதான் the product of the two orthogonal. இந்த point, the product of the two orthogonal matrices orthogonal. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு இது என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? என்ன மேட்ரிக்ஸ்? இங்க பாருங்க, இங்கே வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. ஓகேயா? இதுல வந்து ஐ எங்கேயுமே இல்லை, அப்போ இது எது போகாது? இதுல இருக்கிறதுல நல் அப்படின்னா எல்லாமே ஜீரோவா இருக்கு, இது கிடையாது. டயகோனல் அப்படின்னா என்னது? டயகோனல் மட்டும்தான் இருக்கணும், பாக்கி எல்லாம் ஜீரோவா இருக்கணும், அப்ப இதுவும் கிடையாது. சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா? சிமெட்ரிக்னா இதோட வேல்யூ அப்படியே இருந்துச்சுன்னா சிமெட்ரிக், சைன் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கு? ஒரே மாதிரியே இருக்கிறதுனால சிமெட்ரிக். ஓகேங்களா? அடுத்து which of the following condition hold true for symmetric matrix? symmetric matrix அப்படின்னா என்ன? A equal to A transfer. ஓகேங்களா? அடுத்து அவ்வளவுதான். இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ இந்த கொடுத்துட்டு இது என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லா வேல்யூ ஜீரோ இருக்குங்க, இது எல்லா வேல்யூ ஓகே, இதோட வேல்யூ அப்படியே சைன் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. பிளஸ் ஒன்னா இங்க -1, இங்க -1 இங்க +1, இங்க +1 இங்க மைனஸ். அப்போ இது குறி எல்லாமே சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்து டயகோனல் ஃபுல்லா ஜீரோ வரச்சுல என்னன்னு சொன்னேன்? ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொன்னேன். which one of the following matrices is both symmetric and skew symmetric கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த மேட்ரிக்ஸ் வந்து போத் சிமெட்ரிக்காவும் இருக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா நல் மேட்ரிக்ஸா இருக்கும் இல்லையா? எல்லாமே ஜீரோவா இருக்கும் இல்லையா? எல்லாமே ஜீரோவா இருக்கிறதா என்னவாகும் அப்படின்னா சிமெட்ரிக்காவும் இருக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்காவும். நார்மல் ஒன் வேர்டு தான். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து if A equal to 1001 then which of the following statement is incorrect? கீழே இருக்க வேல்யூ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கியூ சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? டயகோனல் வேல்யூ ஜீரோவா இருக்கணும். இங்க டயகோனல் வேல்யூ ஜீரோவா இல்ல, அப்ப இதுதான் என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாமா? இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஆமா, 2 ரோ 2 காலம் இருக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆமா, இந்த வேல்யூ என்ன வேணா இருக்கட்டும், இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்கா? இருக்கு. ஓகே, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாமா? ஆமா, இது ஐன்னு சொல்லலாம் இல்லையா? சோ இந்த வேல்யூ ஆன்சர், இதோட ஆன்சர் என்னது? எது இன்கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, if A யோட வேல்யூ இந்த இருக்கு then which of the following is skew symmetric? இதுல இருக்கிறதுல எது ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்டிருக்கா? ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? A
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன். ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு சிமெட்ரிக்னா ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர், ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்னு சொன்னேன் இல்லையா? இங்க சொன்னேன் இல்லையா? இங்க சொன்னேன், அங்க இருக்கு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், இஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐயா இருந்துச்சு அப்படின்னா தென் ப்ரூவ் தட் ஆல்பாவோட தென் த வேல்யூ ஆஃப் ஆல்பா இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்பாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏ டிரான்ஸ்ஃபர் என்னவா இருக்கும்? அப்படியே இதை சேஞ்ச் பண்றது. அப்போ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா. ஓகேங்களா? அப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் என்னவா இருக்கும்? ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2 காஸ் ஆல்பா. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 0 ஆயிரும். அதே ரெண்டு இது பிளஸ் பண்ணா 0 ஆயிரும். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 2 காஸ் ஆல்பா. காஸ் ஆல்பா இன்டூ காஸ் ஆல்பா தான் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பா அப்படின்னா 2 காஸ் ஆல்பா. இதோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஐன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஐயோட வேல்யூ 1001 தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒனை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 2 காஸ் ஆல்பா ஈக்குவல் டு 1 அப்படின்னா காஸ் ஆல்பா ஈக்குவல் டு 1/2. ஆல்பாவோட வேல்யூ எங்கே 1/2 வரும்? நம்ம இப்போ எழுதி பார்த்தா தான் கரெக்டாக ஒரு வடையை போட்டு பார்த்துக்கலாமா? நமக்கு தெரிஞ்சதுதான் டீட்டோட வேல்யூ பாருங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? 0, கால், அரை, முக்கால், 1ன்னு தெரியும். கால், அரை, முக்கால், 1ங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ. இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுங்க. அதுதான் என்னது அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ. இப்போ 0 இது என்ன சொல்லுவோம்? π/6, π/4, π/3, π/2ன்னு சொல்லுவோம். ஸோ சைன் தீட்டானா இந்த வேல்யூ அப்படியே வரும். 0 இதுக்கு 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1, 4க்கு எடுத்தா 2, இது 1/√2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வெளியில வராது. 4 எடுத்தா 2, 1க்கு வெளியே எடுத்தா 1. அதுவே காஸ் தீட்டானா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறி வரும். 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2, 1/√2, 1/2, 0. ஓகேங்களா? நான் இப்படிதான் நினைவுல எப்பயுமே வச்சுப்பேன். அதே மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க. சடனா டக்குன்னு போறதை விட இது நம்ம நினைவுல வச்சுட்டு போறது ஈஸி. இப்போ சைனுக்கு 1/2, சாரி காசுக்கு 1/2. காசுக்கு 1/2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. எது? π/3. ஆல்பாவோட வேல்யூ என்னது அப்படின்னா π/3. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் AB ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏபிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா சேம் ஆர்டர்ல AB ஈக்குவல் டு BA இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது நான் ஃபார்மேட் எழுதல, ஸ்கியூ சிமெட்ரிக் இது ஹெர்மிஷியன் மட்டும் தான் எழுதியிருந்தேன். இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஏபிங்கிறது என்ன ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிமெட்ரிக்னு சொல்லியிருக்கேன். சிமெட்ரிக்னா எப்படி இருக்கும்? இங்க என்ன வேணா இருக்கும், இங்க 2 கூட எடுத்துக்கிறேன். இங்க என்ன வேணா இருக்கும், இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்குன்னு சொல்லலையா? இப்போ ஏங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். 1 0 இது ரெண்டு சேமா இருக்கிற மாதிரி 2 2 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏபி கண்டுபிடிச்சா ரெண்டையும் பெருக்க போறேன். ரெண்டு பேருக்கு என்ன கிடைக்கும்? 1. இதை மல்டிபிள் பண்ணா ரோக்கு காலம். ஸோ 1 + 2 இந்த ரோக்கு இந்த காலம், இந்த ரோக்கு இந்த காலம். ஸோ 2 + 0. அடுத்து இந்த ரோக்கு இந்த காலம். ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? 1 + 4 இந்த ரோக்கு இந்த காலம். ஸோ 2 + 0. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 3 2 5 2. அடுத்து என்ன கிடைக்கணும்? PA. ஸோ பியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 2 2 0. ஏயோட வேல்யூ 1 1 1 2. ஸோ பிஏங்கிறப்போ ரோ காலம், ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 + 2 இந்த ரோக்கு இந்த காலம் எடுத்தோம் அப்படின்னா இது 1 தானா? இந்த ரோக்கு இந்த காலம், இந்த ரோக்கு இந்த காலம் போட்டோம் அப்படின்னா 1 + 4. ரோக்கு காலம் போட்டோம்னா 2 + 0. இந்த ரோக்கு இந்த காலம் போட்டோம் அப்படின்னா 2 + 0. ஸோ என்ன கிடைக்கும்? 3 5 2 2. ஓகேங்களா? என்னது? ஏபி மைனஸ் பிஏ சொல்லியிருந்தாங்களா? ஏபி மைனஸ் பிஏ ஈக்குவல் டு. ஸோ ஏபியையும் பிஏ மைனஸ் பண்ணுங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இது பிஏ. ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ண கிடைக்கும். 3ல 3 போயிடுச்சுன்னா 0. ஓகேங்களா? 2ல இது போச்சுன்னா 3. அடுத்து இங்கே போட்டா -3. இது 0. இது பாருங்க, இது ரெண்டும் 0 ஆகி இந்த வேல்யூ இங்கே ஆப்போசிட்ல வந்துருச்சு. நம்ம எடுத்தது என்னது? சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா இந்த வேல்யூ என்ன வேணாவா இருக்கும், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம கிடைச்சது 2 0 ஆயிடுச்சு. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இங்க கிடக்குது. ஆனா ஆப்போசிட் சைன் இருக்கு. இத பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ இதோட ஆன்சர் என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन. சோ அடுத்து ஒன்னு பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. இந்த மேட்ரிக்ஸ் A யோட வேல்யூ கொடுத்துட்டு இதுல இது வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டா. ஓகேங்களா? இதுல x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லிருக்காங்க. ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? இந்த வேல்யூ எல்லாம் 0வா இருக்கும். இங்க இருக்க வேல்யூக்கு ஆப்போசிட் சைன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப +1 னா -1, -2 னா இங்க என்ன மாதிரி இருக்கும்? +2, +3க்கு -3 இருக்கும். ஓகே. அடுத்து
ஏங்கிறது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ஆல்வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வேணா செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ செக் பண்ண மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாமே. இப்போ ஏயோட வேல்யூ ஸ்கியூ சிமெட்ரிக்னு எடுக்க போறேன். அப்போ இந்த இடத்துல ஸ்கியூ சிமெட்ரிக்னு அர்த்தம் இது ரெண்டும் ஜீரோவா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே 2னா இங்கே -2 இருக்கும். இப்படி இருந்தால் தானே ஸ்கியூ சிமெட்ரிக். இது ரெண்டு எல்லாமே ஜீரோவா இருக்கும். இதுக்கு இங்கே ஆப்போசிட் வேல்யூ இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 0 2 -2 0 இன்ட்டு 0 2 -2 0. ரெண்டே கிராஸ் பண்ணி பார்த்துருமா? ரோக்கு காலம்னு ரோக்கு காலம் 0 -4 ரோக்கு காலம் 0 + 0. இந்த ரோக்கு இந்த காலம் சரி கிடைக்கும். இந்த ரோக்குனா 0 0. அடுத்து இந்த ரோக்கு இந்த காலம் போட்டோம் அப்படின்னா -4 0 சரி கிடைக்கும். -4 0 0 -4. ஓகேங்களா? ஸோ இது என்ன இதை பார்க்கும்போது பாருங்க இங்க டயகனல் 0 இல்லை. இது ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா என்ன வேணா இருக்கலாம். இது ரெண்டு தான் ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா ஸோ சிமெட்ரிக். ஓகேங்களா? இது ரெண்டும் ஜீரோவா இருந்து இது ரெண்டும் அன்ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன சொல்லுவோம்? அதை ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம பத்தி இது கவலை இல்லை. இது ரெண்டும் ரியல் வேல்யூஸா இருக்கு. இது ரெண்டும் சேம் வேல்யூவா இருக்கு. இப்படி இருந்துச்சு என்ன சொல்லுவோம்? அதை சிமெட்ரிக். ஓகேங்களா? ஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர்ங்கிறது என்னவா இருக்கும்? எம்டியா சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.